ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்காச்சும் கால் பண்ணிங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட்லேயே நீங்கள் இல்லைனாலையும் உங்களுடைய நேம் வந்து அவங்களால தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப் தான் பார்த்தீங்கன்னா ட்ரூ காலர் ஆப். இந்த ஆப் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தெரியாதவங்க கால் பண்ணாங்களோ அவங்களோட நேமை தெரிஞ்சிக்கிறதுக்காக. அதுவே இந்த மாதிரி நேம் அவங்களுக்கு ஷோ ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நேம் வந்து ஷோ ஆகுது. அதை எப்படி பண்ணுறதுன்றதை தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களோட ப்ரைவேசி வந்து சேஃபாக இருக்கும். நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே இன்ஸ்டால்னு கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இது வேறு என்ன ஆப்பும் கிடையாது, ட்ரூ காலர் ஆப் தான். ஸோ ட்ரூ காலர் ஆப் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா நம்ம கொடுத்துருக்கோம்ல லிங்க், அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அஃபிஷியல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ புதுசாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சில பெர்மிஷன் எல்லாமே கொடுக்கணும். ஸோ அது எல்லாத்தையும் அலோவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஷோ ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், ரைட் சைடில் 3 டாட் இருக்கும். ஸோ அந்த 3 டாட் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா மேலே உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான், அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும். அதுக்கு கீழே ஜென்ரல் கால்ஸ், மெசேஜிங், அசிஸ்டன்ட் அப்படி நிறைய இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி சென்டர்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த ப்ரைவேசி சென்டர் மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து சில ஆப்ஷன்ஸ் எனேபிள் இருக்கும், சில ஆப்ஷன்ஸ் வந்து ஆஃபில் தான் இருக்கும். ஸோ அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டீஆக்டிவேட் மை அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், கடைசியாக இருக்குதா, டீஆக்டிவேட் மை அக்கௌண்ட்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்னொரு டைம் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதை வச்சு தான் நம்ம டீஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் கேட்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ ஒன்று கொடுங்க. கண்டினியூ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஆப்ஷன் கேட்கும், அதாவது மை நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டு. அதெல்லாம் தேவையில்லைன்ட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட்னு இன்னொரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ரெட் கலரில் டீஆக்டிவேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இது வந்து ட்ரூ காலர்லேருந்து டீஆக்டிவேட் ஆகிடும். உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். இதுக்கப்புறம் தான் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர்லையோ இல்லை நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ரௌசருக்கோ போய்ட்டுங்க. ப்ரௌசருக்கு போய்ட்டு மேலே கூகுளில் ட்ரூ காலர் அன்லிஸ்ட்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கனாலே கீழே வந்து உங்களுக்கு சஜஷன் வந்துடும், ட்ரூ காலர் அன்லிஸ்ட்டுன்னு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டாகவே வந்துடும், அன்லிஸ்ட் ஃபோன் நம்பர்னுட்டு இருக்கும். அதுக்கு மேலே மெயினாக பார்த்துக்க வேண்டியது ட்ரூ காலர்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஃப்ரண்ட்லேயே காட்டும், உங்களுக்கு வந்து நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கும். ஸோ அதெல்லாம் தேவையில்லைன்ட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே நோ ஐ வாண்ட் டு அன்லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பரை வந்து ரிமூவ் பண்ணணும், ட்ரூ காலர்லேருந்தே ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து இந்த என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ரோபோட்ன்றதும் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ரீசன் அப்படின்றதெல்லாம் கேட்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எஸ்ன்னு கொடுத்தாலும் சரி, நோன்னு கொடுத்தாலும் சரி, நான் எல்லாத்தையுமே வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எஸ்ன்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே என்ன ரீசனுக்காக நீங்கள் இதை தேவையில்லைன்னு நினைக்கிறீங்கன்னு இருக்கும். அதில் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ மை நேம் ஆன் ட்ரூ காலர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அன்லிஸ்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட இது வந்து அன்லிஸ்ட் ஆகிடும். பட் ஆனால் நான் வந்து டீஆக்டிவேட் பண்ணல என்னோடய அக்கௌண்ட்டு, அதனால் வந்து டீஆக்டிவேட்டிங் ரெக்வயர்டுன்னு வருது. நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து அன்லிஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு கால் பண்ணாலுமே உங்களுடைய நேம் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகாது, உங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும்தான் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு சின்னதாக லைக் போட்டுங்க.